AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணியை இறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் அதிமுக, புதிய தமிழகம் கட்சிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. முன்பாகவே கடந்த சனிக்கிழமை புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருந்தார். இந்நிலையில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியுடன் அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக, புதிய தமிழகம் இந்த இரு கட்சிகளும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பாக இரு கட்சியினரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை இபிஎஸ் மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் சந்தித்திருந்த நிலையில் தற்போது தொகுதி பங்கீட்டு குழு, அதிமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு புதிய தமிழகம் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இரு கட்சிகளும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் பேசியவற்றை பார்க்கலாம். மீண்டும் பேசி முடிவு செய்யப்படும். நம்முடைய டாக்டர் சொன்னது போல எடப்பாடி தலைமையில் வெற்றி கூட்டணியாக அமையும். இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் வரை சென்று தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தையும் மாற்றி எடப்பாடி தலைமையில் அம்மா ஆட்சி அமையும். அதுக்கு புதிய தமிழகம் கட்சி டாக்டர் அண்ணன் அவர்கள் எங்களுடன் அவர் விரும்பக்கூடிய தொகுதி தென்காசியா இருந்தாலும் அதிமுக விட்டு அதான் சொல்லிட்டாங்க, பேசி முடிவு ஒண்ணு. அதாவது வந்து பேச்சுவார்த்தை சுமூகமா விட்டுக்கு நல்லா நடந்திருக்குது. எல்லாமே சுமூகமாக முடியும். அதாவது வந்து இன்னும் நாள் இருக்குது. எல்லாம் நல்லா முடிவிட்டு அறிவிப்போம். எல்லாம் எங்க பொதுச் செயலாளர் தெரிவிப்போம். அவர் முடிவு செய்வார். நன்றி. 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 புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இது ஒரு வலுவான கூட்டணியாக அமையும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், தொடர்ந்து அதிமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சிகளில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியும் கடந்த சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இன்றைக்கு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை எவ்வாறு சென்றது? எவ்வளவு தொகுதிகள் கேட்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அல்லது கேட்டிருக்கிறார்கள் புதிய தமிழகம் கட்சி சார்பாக அதிமுக கூட்டணியில்? சிலபதி, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி கடந்த 3 நாட்களுக்கு முன்பாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சந்தித்து பேசிய போது அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில இன்று தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தான். அந்த தொகுதி பங்கீட்டு குழு அஇஅதிமுக சார்பில் 5 நபர்கள் கொண்ட குழுவை அதிமுக அமைத்திருக்கிறது. அவர்கள் இன்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு, புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மட்டும் ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில். அதுவும் புதிய தமிழகம் கட்சி நிற்கும் பட்சத்தில் அந்த தொகுதியில் அஇஅதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்திலேயே கட்சி போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் இன்று நடைபெற்றுள்ளது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை தான் கிருஷ்ணசாமி எதிர்பார்த்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த தொகுதி அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் உள்ளது. தொடர்ந்து பார்த்தோம்னா அஇஅதிமுகவுடைய அந்த அவங்களுடைய இரட்டை இலை சின்னத்துல கிட்டத்தட்ட 25 தொகுதியிலிருந்து 29 தொகுதிகள் வரைக்கும் நேரடியாக அதிமுக போட்டியிடுவதற்கான ஒரு முனைப்பில் இருக்கிறது. கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய முயற்சிகள் ஏற்கனவே தேமுதிகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்திருக்கிறது. நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தேமுதிகவுடன் அதிமுக ஈடுபட இருக்கிறது. பாமகவுடன் மறைமுகமான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறக்கூடிய நிலையில தொடர்ந்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது இருக்கிறது. பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், அதே போல சரத்குமாருடைய சமத்துவ மக்கள் கட்சியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 2 கட்ட பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே சரத்குமாருடன் முடித்திருக்கக்கூடிய நிலையில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையும் விரைவில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்டாலின், கடந்த முறை புதிய தமிழகம் கட்சி சார்பாக எந்த தொகுதியில் போட்டியிட்டார்கள்? இந்த முறை தென்காசி தொகுதி கேட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? கடந்த முறையும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தான் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட்டு இருந்தது. திலகவதி, 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும்
அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்று தேர்தலை சந்தித்தது. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறவில்லை. இந்த நிலையில மீண்டும் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கான அந்த நோக்கத்தில் தான் அஇஅதிமுக இந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது புதிய தமிழகம் கட்சியுடைய கிருஷ்ணசாமிக்கு அந்த தொகுதியில் ஒரு செல்வாக்கு இருப்பதாக தரப்படுகிறது. அவர் சார்ந்த சமூகத்தினுடைய வாக்குகள் அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் பெரும்பாலும் அந்த நாடாளுமன்ற தொகுதியிலேயே போட்டியிட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் தான் மீண்டும் அத்தொகுதியை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது அவர் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.